வணக்கம். இன்று நாம் நினைவு கூற போகும் நாள் பணத்தை விட உயர்ந்தது நட்பு, பதவியை விட உயர்ந்தது பக்தி என்று உலகுக்கே எடுத்து சொன்ன ஒரு தெய்வீக கதை கொண்ட நாள் குச்சேலர் தினம். குச்சேலர் தினத்தின் அர்த்தம். குச்சேலர் தினம் என்பது ஏழ்மை தடை அல்ல, பக்தி தாழ்வு அல்ல, நட்பு அளவிட முடியாதது என்பதை உணர்த்தும் நாள். இந்த நாளில் நாம் நினைப்பது ஒரு அரசனை அல்ல, ஒரு நண்பனை. அந்த நண்பன் யார் தெரியுமா? கிருஷ்ணர், குச்சேலர். குருகுலத்தில் தொடங்கிய நட்பு ஒரு காலத்தில் சாந்திமணி முனிவரின் ஆசிரமத்தில் 2 சிறுவர்கள் கல்வி கற்றார்கள். ஒருவர் யாதவர்களின் இளவரசன், மற்றொருவர் எளிய பிராமண சிறுவன். ஆனால் அவர்கள் இருவரையும் ஒன்றாக்கியது ஒரே சாப்பாடு, ஒரே ஆசிரமம், ஒரே அன்பு. அந்த காலத்திலேயே கிருஷ்ணன் நண்பனின் ஏழ்மையை ஒருபோதும் சிறுமப்படுத்தவில்லை. இங்கேயே ஒரு பாடம். உண்மையான நட்பு குழந்தை பருவத்திலேயே தெரியும். காலம் மாறினாலும் நட்பு மாறவில்லை. காலம் சென்றது. கிருஷ்ணர் துவாரகையின் மன்னன். குச்சேலர் வறுமையின் வாசலில், குச்சேலரின் குடிசையில் அன்றாட உணவுக்கே கஷ்டம். அப்போது மனைவி சொல்கிறாள், உன் நண்பன் கிருஷ்ணன் இருக்கிறாரே, அவரிடம் சென்று வா. குச்சேலர் நினைத்தது, நான் ஏழை, அவன் அரசன். நாள் போனால் சரியா? இதுதான் அகந்தை இல்லாத மனம். அவள் சிறிய காணிக்கை, பெரிய அன்பு. கிருஷ்ணனை வெறுங்கையோடு பார்க்க மனமில்லை. வீட்டில் இருந்தது என்ன? ஒரு கைப்பிடி அவள். அந்த அவள் மூட்டையில் இருந்தது அரிசி அல்ல, செல்வம் அல்ல, நண்பனுக்கான அன்பு. துவாரகையில் நடந்த அதிசயம். குச்சேலர் துவாரகை சென்றார். அரண்மனை வாசலில் நின்றார். அச்சம், தயக்கம். ஆனால் குச்சேலரை பார்த்த நிமிஷத்தில் கிருஷ்ணர் அரியணையில் இருந்து எழுந்தார். மன்னன் எழவில்லை, நண்பன் ஓடி வந்தான். குச்சேலா, என் நண்பா என்று கட்டி அணைத்தார். பாடம்: உயர்ந்த பதவியும் உண்மையான நட்புக்கு முன் குனிய வேண்டும். அவளை உண்ட பரபிரம்மம். குச்சேலர் அவளை மறைக்க முயன்றார். ஆனால் கிருஷ்ணன் பார்த்து விட்டார். ஒரு கைப்பிடி அவள், இன்னொரு கைப்பிடி. என்ன ருசி என்று மகிழ்ந்தார் கிருஷ்ணன். அவளின் ருசி அல்ல, அதில் கலந்திருந்த அன்பின் ருசி. கேட்காமல் பெற்ற வரம். குச்சேலர் பணம் கேட்கவில்லை, அரண்மனை கேட்கவில்லை, பதவி கேட்கவில்லை. அவர் கேட்டது ஒன்றே ஒன்று, நண்பனின் பார்வை. திரும்பி வந்த அதிசயம். குச்சேலர் வீடு திரும்பினார். குடிசை இல்லை, அரண்மனை இருந்தது. ஆனால் கவனிக்கவும் நண்பர்களே, செல்வம் வந்தது, அகந்தை வரவில்லை. இதுதான் உண்மையான பக்தியின் சின்னம். இக்கதையிலிருந்து கிடைக்கும் பாடங்கள்: 1. இறைவனை உள்ளத்தில் மட்டுமே பார்க்கிறார். அன்புடன் கொடுத்த சிறியது பெரும் வரமாக மாறும். நட்பு என்பது நிலை அல்ல, நெஞ்சம். அகந்தை இல்லாதவனுக்கே அருள். கேட்காமல் கொடுப்பதே இறைவன் தன்மை. செல்வம் வந்தாலும் எளிமை போகக்கூடாது. உண்மையான நண்பன் துன்பத்திலும் மாறமாட்டான். குச்சேலர் தினம் நமக்கு என்ன சொல்கிறது? இன்று நாம் யாரையாவது ஏழை என்று ஒதுக்குகிறோமா? நண்பன் உயரத்தில் சென்றதும் நாமும் மாறிட்டோமா? கொடுக்கிறதுல அளவு பார்க்கிறோமா? இந்த நாளில் நம்ம மனசை கேள்வி கேட்கணும். குச்சேலர் தினம் ஒரு புராண கதை அல்ல, நட்புக்கான வழிகாட்டி, பக்திக்கான பாடநூல். இன்றாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஒரு உண்மையான நண்பனை நினைத்து மனதார நன்றி சொல்லுங்கள். சர்வமும் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.